நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் தானே ராத்திரி என் கூட ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி எப்படியும் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். சிந்து, சிந்து, என்ன பண்ற? எந்திரி. கூட வாழ தகுதி இல்லாதவ டாக்டர். என் சுயநலத்துக்காக நான் என்னெல்லாம் போய் சொல்லிருக்கேன், எப்படியெல்லாம் கேவலமா நடந்திருக்கேன். என்னால உனக்கு எவ்வளவு அவமானம் அசிங்கம். உண்மையை சொல்லணும்னா அந்த பொருளியாத்த நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னதுக்கு எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன் கையால என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டு டாக்டர். நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன கொன்னிடு. சிந்து, சிந்து, என்ன பண்ற? கையை விடு. சிந்து, சிந்து, கையை விடு சிந்து. இங்க பாரு, இதெல்லாம் நீ போய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப நீ ஃபீல் பண்ணி எந்த யூஸும் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்ற சிந்து, இன்னைக்கு வேணா ஸ்னேகாவால நிரூபிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ உண்மையை நிரூபிப்பான். என்ன தண்டனையா இருந்தாலும் நான் மனசார ஏத்துப்பேன் டாக்டர். உன்னை விட்டு நிரந்தரமா என்ன யாரும் பிரிச்சிடக் கூடாது. அதை மட்டும் நான் கடவுள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். பெரியம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. நீ பொய் சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை என் கூட வாழ்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நகையெல்லாம் வச்சுக்கோ.